வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. கிளியோபாட்ரான்னு நம்ம கேட்ட உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? ஒரு அழகான எகிப்தியன் ராணின்னு சொல்லித்தானே. ஆனால் அவங்களோட ஸ்டோரி ஜஸ்ட் பியூட்டி மட்டும் இல்லை. கிளியோபாட்ராவோட வாழ்க்கை ரொம்ப டீப் மீனிங்கில் இருக்குது. பவர், இன்டெலிஜென்ஸ், பிரேவரி, இது எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். கிளியோபாட்ரா ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட்டான குயின். ரோம் பேரரசர்களையும் ட்ரிக் பண்ணி அவங்களோட மைண்டை யூஸ் பண்ணி எகிப்தை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான ரூலர்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளியோபாட்ராவோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா த செவன்த். அப்போது அந்த 7ல் என்ன இருக்குன்னா அதுதான் க்ளூ. ஏன்னா அவங்க தான் எகிப்தில் ஆட்சி செய்த டொலமிக் வம்சத்தோட கடைசி ஆட்சியாளராக இருந்திருக்காங்க. கிளியோபாட்ரா கிறிஸ்துக்கு முன் 69ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்காங்க. எகிப்தில் இருந்த அலெக்சாண்ட்ரியா சிட்டியில் தான் இவங்க பிறக்கிறாங்க. ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னென்னா, கிளியோபாட்ரா எகிப்தை ஆட்சி செஞ்சதால் நாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தது என்னென்னா கிளியோபாட்ரா எகிப்திய ராணின்னு சொல்லி. ஆனால் கிளியோபாட்ராவோட ஃபேமிலி கிரீஸில் இருந்து வந்த ஃபாரினர்ஸ். ஸோ அவங்க அலெக்சாண்டர் த கிரேட்டோட ஃபாலோவர்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க எகிப்தை கைப்பற்றி அதை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஆட்சியில் கிளியோபாட்ரா தான் எகிப்த் லாங்குவேஜை பேசின முதலாவது ஆட்சியாளராக இருந்திருக்காங்க. அவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு ராணின்னு சொல்லப்படுது. 9 லாங்குவேஜை ஃப்ளூவெண்ட்லி பேசுவாங்கன்னு சொல்லப்படுது. க்ரீக், லட்டின், ஹீப்ரு, எகிப்தியன், இன்னும் நிறைய பேசுவாங்க. லிட்டரலி ஒரு வாக்கிங் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி தான் இருப்பாங்களாம். கிளியோபாட்ராவோட 18வது வயசில் அவங்களோட தந்தை இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆட்சி கிளியோபாட்ரா மேலே வருது. ஆனால் அந்த காலத்தில் எகிப்தோட சட்டத்தின் படி தனியாக ஒரு ராணியால் மட்டும் ஆட்சி செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அந்த நேரத்தில் அந்த சட்டத்தின்படி அவங்களோட தம்பியை மேரேஜ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி அந்த நாட்டை ரூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த தம்பியோட சைடில் இருந்த மந்திரிகளும் சோல்ஜர்ஸும் கிளியோபாட்ராவை ஆட்சியிலிருந்து தள்ள பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அந்த அரண்மனையிலேருந்து கிளியோபாட்ராவை வெளியே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்களாக கிளியோபாட்ரா ரொம்ப சைலன்ஸாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கான டைம் வர காட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அதிகாரத்தை கைப்பற்ற முயல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வரவங்க தான் ஜூலியஸ் சீசர். இவர் எகிப்துக்கு வராரு. இவர் யாருன்னா ரோம் கண்ட்ரியிலிருந்து ஒரு பெரிய ஆர்மி லீடர், கமாண்டர் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மேன்னு சொல்லலாம். அவர் இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. இது தெரிஞ்ச கிளியோபாட்ரா ஒரு கிளிவரான பிளானை போடுறாங்க. அது என்னென்னா ஜூலியஸ் சீசரோட ரூம்குள்ளே சீக்ரெட்டாக போகிறதுக்கு. அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள ஒரு பெரிய துணிக்குள்ளே ரோல் பண்ணி அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மேலே இந்த ஜூலியஸ் சீசர் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக முன் வராங்க. ஃபைனலி ஜூலியஸ் சீசரோட உதவியோட கிளியோபாட்ரா அவங்களோட தம்பியை ஆட்சியிலிருந்து ரிமூவ் பண்ணி தனியாக ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கிளியோபாட்ரா அந்த டைமில் எகிப்தை ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களோட காலத்தில் அந்த நாடு ரொம்ப நல்லா க்ரோத் ஆகிட்டு எக்கனாமியும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தோட வெளியுமே ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஏழையான மக்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தேவி மாதிரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. எகிப்தில் இருந்த கோடஸ்டான ஐசஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி மக்கள்கிட்ட நான் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வந்த ஒரு தேவின்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ மக்களும் அவங்களோட குயினாக பார்க்காம தெய்வம் மாதிரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹாப்பினஸ் ரொம்ப காலத்துக்கு இருக்கல. அதுக்கப்புறமா ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிளியோபாட்ரா தனியாளாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இருக்கல. ஆனாலும் அவங்க எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. சீசருக்கு அப்புறமா வாரது யாருன்னா மார்க் ஆண்டனி. இவர் ரோம்ல இருந்து ஒரு பெரிய கமாண்டர்னு சொல்லலாம். ஸ்மார்ட், பிரேவ் அண்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள்னு சொல்லலாம். கிளியோபாட்ரா திரும்பி கிளவராக ஒரு மூவ் பண்ணுறாங்க. அது என்னென்னா அவங்களோட பியூட்டி ப்ளஸ் பிரெயின் கோம்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்லேயே மார்க் ஆண்டனியை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பேர் ஆகிட்டாங்க. ரோம் எம்பையரோட ஈஸ்ட் சைடை 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி 3 குழந்தைகளும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ரோம் முழுவதையுமே அவங்க கைப்பற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜூலியஸ் சீசரான வளர்ப்பு மகன் அதுக்கு விடலை. அவர் யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாரு. அதுக்கப்புறமா ரோமுக்கும் எகிப்துக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் கிளியோபாட்ராவோட சைட் தோல்வி அடையுது. ஸோ ஆண்டனி இதை கேட்ட உடனே சூசைட் பண்ணிக்கொள்றாரு. அதுக்கப்புறமா கிளியோபாட்ராவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஃபேமஸான ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா கிளியோபாட்ரா ஒரு விஷத்தன்மையான பாம்பு கடித்ததால் இறந்திருக்காங்கன்னு சொல்லி. இன்னும் சில ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிளியோபாட்ரா மேபி ஒரு பொய்சன் கேப்சூலை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி. ஸோ கிளியோபாட்ரான்னு சொல்லப்படுறது ஒரு அழகான ராணி தான். ஆனால் அவங்களோட பியூட்டிக்கு மேலே இருந்தது அவங்களோட சூப்பரான பிரெயின், தைரியம், போல்ட்னஸ். நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட சொன்னால் கிளியோபாட்ரானா பியூட்டி தானே, அதை கரெக்ட் பண்ணுங்கள். She was way more than beauty, she was power.
ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை எடுத்து சந்திக்கிறேன். Till then, stay curious, stay safe.